ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல், 4ஆம் பகுதி, 27வது தலைப்பு. சண்டையில் ஸ்பரிச இன்பம். ஜாம்பவான் விழித்து கொண்டார். கிருஷ்ணரின் உத்தேசத்தை தெரிந்து கொண்டவுடன், அப்படியா சமாச்சாரம்? என்னை என்னவோ கிழட்டுக் கரடி சுலபமாய் ஜெயித்து விடலாம் என்று நினைத்து சண்டைக்கு அழைக்கிறாய்? பார் இந்த கிழட்டுக் கரடியின் பராக்கிரமத்தை என்று தோளை தட்டி கொண்டு பாய்ந்தார். வாஸ்தவமாகவே ரொம்பவும் வலுவாகத்தான் அவர் பகவானை தாக்கினார். பகவான் அதை அனாயாசமாக பொறுத்து கொண்டு பதிலடி கொடுத்தார். ஜாம்பவானின் வீரமும் பலமும் லோகத்துக்கெல்லாம் தெரிய வேண்டுமென்ற கருணையில் பகவான் தம்முடைய பூர்ண சக்தியை வெளிப்படுத்தாமலே அவரை தாக்கி அவர் எதிர்த்தாக்குதல் பண்ண வைத்தார். தம்முடைய ஆராதனா மூர்த்தியான ராமச்சந்திரமூர்த்தியே தான் எதிரில் நிற்பவர் என்று தெரியாமல் ஜாம்பவான் சாகச யுத்தம் செய்கிறார். விஷயம் நன்றாக தெரிந்தும் அவரை மிஞ்சாமல் அவருக்கு சமபலத்திலேயே தம்மை கட்டுப்படுத்தி கொண்டு பகவானும் யுத்த விளையாட்டு விளையாடுகிறார். இவர் யுவராகவும் அவர் கிழவராகவும் இருந்தாலும் நம் குழந்தையின் சூரத்தனம் எப்படிப்பட்டது என்று நாமே அடிவாங்கிக் கொண்டு அனுபவ ஞானத்தோடு ரசிக்கலாமே என்று நினைக்கிற தகப்பனாராக விளையாடுகிறார். கை கலந்தும் கட்டி புரண்டும் சண்டை போட்டார்கள். இப்படி தம்முடைய திவ்ய சரீர ஸ்பர்சம் அந்த பரம பக்தருக்கு கிடைக்கும்படியாக பண்ண வேண்டுமென்பதுதான் பகவானின் உத்தேசமே. ராமாவதார காலத்தில் ஜாம்பவானுக்கு ரொம்ப ஆசை பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று. ஆனால் அதை வெளியே சொல்லிக்கொள்ள கூச்சம். ராமருடைய சரீரம் எப்படி இருக்கும்? சில்க்கு மேலே மிருதுவாய் இருக்கும். பரம மிருதுவான அவருடைய கருணை உள்ளமேதான் அப்படி பச்சை வெல்வெட் மாதிரியான ஷரீரமாக ஆகியிருந்தது. அப்படிப்பட்ட உடம்பை இந்த கரடி உடம்பை வைத்து கொண்டு ஆலிங்கனம் பண்ண நினைப்பதா என்றே ஜாம்பவான் தம்முடைய ஆசையை அடக்கி வைத்து கொண்டிருந்தார். அப்படியே இவர் ஆசைப்பட்டிருந்தால் கூட ராமர் எத்தனைதான் கருணாமூர்த்தி என்றாலும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஏனென்றால் தம் ஷரீரத்தை மாத்திரம் அவர் சீதை ஒருத்திக்கே சொத்து என்று கொடுத்து விட்டவர். அவரை போல ஏகபத்னி விரதானுஷ்டானத்தில் தீவிரமாயிருந்தவர் யாரும் இல்லை. ஜாம்பவான் மட்டும்தான் என்றில்லை, எல்லா ஆசைகளையும் விட்ட தண்டகாரண்ய ரிஷிகளுக்கே ராமருடைய திவ்ய மங்களமூர்த்தியை பார்த்தவுடன் அப்படியே சேர்த்து பிடித்து சிக்கெனப் பிடித்தேன் என்கிறது போல கட்டிக்கொள்ளணும் என்பது போலத்தான் இருந்ததாம். அவர்கள் நல்ல யோக்கியதையுள்ளவர்களாதலால் ஜாம்பவான் மாதிரி தயங்காமல் ராமரிடமே போய் தங்களுடைய ஆசையை விஞ்ஞாபித்து கொண்டார்களாம். அப்போது ராமர், இந்த அவதாரத்திலே இந்த ஷரீரத்தில் சீதை ஒருத்திக்குத்தான் பாத்தியதை, அதனால் அடுத்த அவதாரத்திலே உங்கள் ஆசையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம். அந்த ரிஷிகள்தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகா ஸ்திரீகளாக பிறந்தார்கள் என்று சொல்வதுண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.